ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே காஃபி தான் போடுறேன். காஃபி போட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். காஃபி ஆரம்பிச்சாச்சு. அதுக்குள்ளே பருப்பு வேலை வச்சிடலாம். காஃபி குடிக்கிறதா பருப்பு வெந்துடும், நம்ம டைமுக்கு சேவ் ஆகும். பருப்பில் வந்து மஞ்சள் எண்ணெய் மட்டும் போட்டு வச்சுருவேன். வெயிட்டு போடாமையே மறந்துடுவேன். மறந்து போயிடுவேன். எப்பா நிறையா தடவை மறந்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் காஃபி குடிச்சு வந்துடும். ஓகே, நாங்களும் ரெடியாகி வந்தாச்சு. காஃபி குடிச்சாச்சு, பருப்பு ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டேன். இதை எடுத்து வச்சு நேற்று நைட்டு இட்லி உப்புமா செஞ்சேன்னா அதுக்கு வந்து ஒரு கட்டில் பாதி போட்டால் பாதி இருக்குது. இந்த பாதி சாம்பாருக்கு போதும். டிஃபன் சாம்பார் 2 தக்காளி எடுத்துட்டேன். சாம்பாரும் வெண்பொங்கலும் செஞ்சுட்டு தான் மாவு அரைக்கணும். இங்கே இடம் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால இதுக்குள்ளேயே செய்யறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்றொன்னா செய்ய முடியும். இதே கொஞ்சம் பெரிய சமையல் ரூம்லாம் இருந்ததுன்னா கடகடன்னு 2 அடுப்பு 3 அடுப்பு இருந்ததுன்னா கடகடன்னு செஞ்சிருவேன். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி 6:30 ஆகுது. 6:30க்கு 8 மணிக்கு நீங்கள் வீட்டில் வேலை ஆஃபீஸ் வந்து எப்பயுமே 7 மணிக்கு கிளம்பிடுவாரு. இன்னைக்கு சாட்டர்டேனால 8 மணிக்கு போகிறேன்னாரு. சரி ஓகே, இப்போ காலை டிஃபன் செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு வந்து ஒரு 2, 2:30, 3 மணிக்கு வரேன்னாரு. அதனால சரி வந்து சாப்பிட்டுப்பேன். லஞ்சு என்ன செய்யறதுன்னு அப்புறமேல தான் முடிவு பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இது செஞ்சு சாப்பிடுவோம், அப்புறமே லஞ்சை பற்றி யோசிப்போம். எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. தாய்லாந்தில் பொறுத்தவரைக்கும் தக்காளி வந்து எப்பயுமே ரேட் அதிகம். நம்ம ஊர் மாதிரி ரொம்ப 15 ரூபா கிலோ, 15 ரூபா அந்த மாதிரிலாம் விற்க மாட்டேங்குது. ஏனே தெரியல. இதெல்லாம் எப்பவுமே ரேட் அதிகமாகவே தான் இருக்குது. அதனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் தக்காளிலாம் போடுவேன். ஓகே, இதை வந்து தாளிச்சு விட்டுறலாம். ஒரு பச்சை மிளகா வேணும், போய் எடுத்துட்டு வரணும். சரி, கொஞ்சம் கரம் மசாலா போட்டு போடணும். சாம்பார் தூள் போடுவேன். பாப்பாலாம் சாப்பிடுவேன். கொஞ்சம் காரம் கம்மியாக தான் செய்வேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அது மாதிரி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை இல்லாதது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானும் 2-3 பேர் சொல்லி விடுறேன். கருவேப்பிலையே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, ஜீரகம் போட்டு நல்லா தாளிச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு கேரட்டில் பாதி கேரட்டு போட்டு காரத்துக்கு வரமிளகா 2 போட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ போட்டுக்கோங்க. பாப்பா வந்து காரம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டிருக்கேன். தக்காளி வந்து 2 தக்காளி போட்டிருக்கேன். கேரட்டெல்லாம் நறுக்கி எல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சுருங்க. அதிலே கொஞ்சம் குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பை வந்து நல்லா வேகச்சு வச்சுக்கோங்க. நான் 4 விசில் விட்டுமே நான் சரியாக பருப்பு வேகலை. அதனால் இந்த டைம்லேயே நான் பருப்பை ஊற்றிட்டு 2 காயும் பருப்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெந்துச்சுன்னா ஈஸியாக வெந்துடும். அதனால் நான் பருப்பு வந்து ஒரு 20% காய் வேகும் போதே நான் பருப்பை கொட்டிட்டேன். ஸோ அதனால் நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. எனக்கு நல்லா வெந்து கடைசியாக ஃபினிஷிங் வந்து எனக்கு பருப்பு நல்லா வெந்து நல்லா குழஞ்சி வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கடைசியாக சாம்பார் தூள் போடுங்க. அப்போ தான் வந்து சாம்பார் வந்து நல்லா மணமாக இருக்கும். மூடி வச்சுட்டு நல்லா வெந்துடும். உள்ள 2 பேர் என்ன ராவடி பண்ணுறாங்க தெரியுமா? ஐயோ, அவங்க அப்பா குளிக்க போயிட்டாரு. 2ம் நாங்கள் இந்த கொஞ்சம் வேலை பார்க்கறதுல நாங்கள் ஒரு கபோர்டில் வந்து மளிகைமாலாம் வச்சுருக்கேன். எல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா கீழே வச்சாச்சு. போன டைம் என்ன பண்ணாங்க, பருப்பு அப்படியே கொட்டி விட்டாங்க. இந்த டைம் வந்து எடுத்து அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. அப்புறம் எடுத்து மட்டும் உள்ளே வச்சுட்டாங்க. ரெண்டு டம்ளர் அரிசி, 3/4 டம்ளர் பருப்புக்கு நான் வந்து மொத்தம் 3 டம்ளர் கணக்காக 7 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 10 குழப்பம் வருமானு தெரியல. வரும்னு தான் நினைக்கிறேன். வரலாம் சுட்டு எடுத்து ஊற்ற வேண்டியதான். அவ்வளவுதான், நம்ம பண்ணுறதுதான் பொங்கல். பருப்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. பாசி பருப்பு சீக்கிரம் வெந்து 4 சவுண்ட் விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே வேகல பாருங்களேன். என்னன்னு தெரியல. நீங்க எல்லாம் சொதப்புற மாதிரி தெரியுது. வடை சோப்பாம இருந்தா ஓகே.
நான் வடையில் ரொம்ப பயந்துருக்கேன். வடை நல்லா ரவுண்டாக பெருசு பெருசாக ஹோட்டல் மாதிரி வரணும்னு ஆசைப்பட்றேன். எப்படி வருமோ தெரியல, பயமாக இருக்கு. நான் ஃபஸ்ட்டு செய்கிறப்ப சூப்பராக இருந்துச்சு, அதுக்கப்புறம் சரியே வரல. ஓகே, இதில் வந்து வெண்பொங்கலுக்கு வச்சாச்சு. சாம்பார் கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா வேகணும். பருப்பு தான் ரைட் வச்சேன். பருப்போடு சேர்ந்து நல்லா வெந்து நல்லா குழஞ்சி வரணும். பருப்பு நிறைய இதுக்கு மட்டும் தான் பருப்பு சாம்பார் கொஞ்சமாக இருக்கான்னு நினச்சினா இப்படி கொட்டும் போது நான் கொஞ்சம் பருப்பு சேர்த்து கொட்டி வச்சேன். நான் பண்ணேன், இது மத்தியானத்துக்கு அப்படியே நம்ம சாதத்துக்கு வச்சுக்கலாம். ஒரு பொரியல் மட்டும் செஞ்சு ஒரு பொரியல் ரசம் மட்டும் வச்சா போது வேற முடிஞ்சிச்சு. அது எவ்வளோ நேரம் அதை சீக்கிரமாக வச்சு விட்டுருவேன். சரி, இதெல்லாம் விசில் வரட்டும், சாம்பார் ரெடி ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களுக்கு பிரேக். கொஞ்சம் வேகாமல் இல்லைங்க, அதனால இப்போ தண்ணி நல்லா வேகச்சு நல்லா நொங்காட்ட வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சாம்பார் தூள் போட்டுக்கலாம். என்ன சாப்பாடு தரையா இல்ல கிளம்புறீங்களா? மணி என்ன சுடல, அது கிளம்புறீங்க. உள்ளே வாங்க. இல்லவா சாமி, இப்பதான் பொங்கல் சாம்பார் ரெடியா இருக்கு. இன்னும் வடை சுடணும். வடைக்கு ஆட்டி சுடணும். ஒரு அரை மணி நேரம் ஆகும். அப்ப சாயங்காலம் வடை சுட்டுக்கலாமா? பருப்பு சாதம் மாதிரி தாளிச்சு விடணும். அதுக்கு நம்ம டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னாரா, அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உளுத்தம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு அரைச்சிடுவோம். எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு சொன்னோம். அதுக்குள்ள 4 வடையாக சுற்றி கொடுத்துருவோம். பொறுமையாக நம்ம சுட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி இருக்கு, அந்த தண்ணியோடய அரைச்சிடுவோம். பாப்பாவோட இது பாடுது, அதுக்கு கிளைம் வேற ஆகும். சும்மா ஒரு மொறுன்றது கொஞ்சமாக அரிசி மாவு அதெல்லாம் இங்கேயே இருக்கட்டும். தேவையான உப்பு கசியணும். மிளகு, வெண்பொங்கலுக்கு உப்பே போடலன்னு உள்ள போய் எடுத்துடணும். பாப்பா பார்த்துட்டாங்கன்னா அழுவாங்க, அதனால அப்படியே போட்டேன். வெங்காயமே போடணும்னு நினச்சி டைம் இல்லை. சரி, வெங்காயம் போடணும் எப்படி நல்லா இருக்காதுல்ல. கொஞ்சம் பேசிட்டே பார்த்துட்டேன்னா தண்ணியெல்லாம் வெள்ளம் வந்து குழம்புடனே வெள்ளை வச்சு நமக்கு வந்து
ಅದಕ್ಕೆ பாத்திரம் நிறையா சேர்ந்து போயிட்டோம். அப்புறம் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். வடை மாதிரி வருதா போண்டா மாதிரி வருதான்னு தெரியல. இங்கே பாருங்க, நல்லா இப்படி உருண்டு வந்தாவே வடை நல்லா வருதுன்னு அர்த்தம். சொன்னாலும் அடியில் ஒட்டிக்கிச்சு. இந்த மாதிரி எடுத்தோம்னு வைங்களேன், நல்லா சாம்பார் வச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரெடி ஆயிடுச்சு. பொங்கல் சாம்பார் வடை. வாங்க சாப்பிடலாம். பாய். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பாய்.